ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S2 தமிழ் உலகம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வஞ்சரம் மீன் குழம்பு. நல்லா மணமணக்கும் இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ஒரு 1.5 கிலோ வஞ்சரம் மீனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். எதுக்காகனா குழம்புக்காகவும் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத ஃப்ரை பண்ணுறதுக்காகவும். பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் இருக்கிற புளியை முதல்லையே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு வதங்கினதும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே கருகாப்பில் போட்டுக்கோங்க. 2 கொத்து கருகாப்பில் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நான் வேணுங்கிற அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். எங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போதும். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா இது கூட வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கிடையில புளி நல்லா ஊறிட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 5 சின்ன சைஸ் தக்காளியை எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கி விடுங்க. இது கூட சீரகத்தை சேர்த்துக்கோங்க. வணக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போது நைஸாக நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மீன் குழம்பு செய்கிற டைம்லேயே கொத்தமல்லியை அரைச்சி இதில் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். 5 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், ரொம்ப கசப்படிக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுமே நீங்கள் இறக்கிடலாம். அடிபத்தாமல் பார்த்துக்கோங்க. வதக்கினதை இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்த அந்த விழுதை இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க. அந்த விழுதில் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. அடி பத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைசலை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க.
அந்த புளிக்கரைசலை இந்த குழம்புல ஊற்றுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் மீனை போடணும். முதல்லையே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் மீனை சேர்த்துக்கோங்க. மீனும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாமா? இந்த மாதிரி குழம்ப நல்லா மணமாக செஞ்சு ஒரு வாழை இலையில் சாதம் போட்டு மீன் குழம்போட மீனையும் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனிதான். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இது கூட சேர்ந்து ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். அந்த மீன் ஃப்ரையோட வீடியோ உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அதையும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மணமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.